ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். என் கடமை உன்னை காதலிப்பதுன்ற சீரீஸோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போதும். இந்த பார்ட்டில் ஃபஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் எடுத்தோன்னே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கேட்குது. அந்த வாய்ஸ் ஓவரில் சொல்கிறாங்க, உலகத்தில் ஆளாளுக்கு ஒருத்தவங்களோட போட்டி போடுறாங்க, சண்டை போடுறாங்க, அது எல்லாத்தையும் எதிர்த்து போராடுறதுக்கு யாருமே இல்லை, உலகத்தில் நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதிர்த்து போராடுறதுக்காக தான் நம்ம துங்கா வந்தாங்க. எல்லார்ட்டையும் 6 உலகத்தையும் போட்டி போட்டு சண்டை போட்டு எல்லாரையும் ஜெயிச்சுட்டு அவரே ஆட்சி ஆண்டார். அதுக்கப்புறமா எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு ஒதுங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஒருத்தங்க மட்டுமே அடங்கவே இல்லை. அவங்க வேறு யாரும் இல்லை, நம்மளோட டீமன் லார்டாக இருக்க ஒரு பொண்ணு தான். அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபைட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய திங்கா தீஜன் அவரோட வாழை வச்சு அவங்க மேலே குத்த போகும்போது அவங்க மேலோகத்துக்கு அப்படியே மேலே பறந்துட்டு தான் சண்டை போகிறாங்க. அந்த சமயத்தில் கீழே கட்டுறாங்க. டீமன் வேர்ல்டும் நம்மளுடைய ஸ்கை வேர்ல்டும் தான் இருக்குது. அது இடத்துல ரெட் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் கட்டுறாங்க. அந்த 2 வேர்ல்டுலேயும் பார்த்திங்கன்னா இவங்களோட பிளட்டு அப்படியே 2 துளியாக பிரிஞ்சு, இதயத்துலேருந்து குத்துன 2 பிளட்டும் 2 துளியாக பிரிஞ்சு 2 இடத்துல ஒவ்வொரு துளி விழுந்துருது. அப்போ அவரோட சோல் லாக்கிங் ஜேடுன்னு சொல்லிட்டு ஒன்று காட்டுறாங்க. அதை வச்சு அவங்கள சீல் பண்ண பார்க்குறாங்க. இதை வச்சு நீ என்னை சீல் பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திரும்ப தாக்க வரும்போது அவங்களோட கல்டிவேஷனை வச்சு அப்படியே லாக் பண்ணிடுறாரு. அது ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி அதை வச்சு லாக் பண்ணிடுறாரு. இதோட இந்த பக்கம் முடிச்சிடும். அதே இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்மளோட சின்ச்சு அங்கே காமிச்சிருக்காங்க, ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஒருத்தவங்க ட்ராயிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாரும் குறிப்பாக காட்டும் போதே அவங்களுக்கு ஒரு 4 ஹெட்டை காட்டுறாங்க. அந்த பூவை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும், அது பைஃபென்ச்சோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அழகாக படம் வரைஞ்சிட்டு இது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டீச்சர் பார்த்துட்டு கேட்குறாங்க, பைஃபென்ச்சோ என்ன வரைஞ்சிட்ருக்கா அப்படின்னது, இந்த மாதிரி நான் புத்திசமில் இருக்க ஏஷியன் லார்டை பற்றி நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுதான் என்னோடய கிராஜுவேஷனுக்கு நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீ தெரிஞ்சுக்கோ, அதே மாதிரி உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும், அப்போ தான் நீ நல்லா எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குவ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது ஹெவன்லி பேலஸை கட்டுறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய துங்கா தீஜன் ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்து தேர்ட் பிரின்ஸ் கலாய்க்கிறாரு, இங்கே ஒன்றுமே இல்லை, தண்ணியெல்லாம் தெளிவாக இருக்குது, அப்புறம் ஃபிஷிங் பண்ணுறீங்க, ஃபிஷ்ஷே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் டக்குன்னு அங்கேருந்து ஒரு பால் மாதிரி செய்கிறாங்க. தண்ணியில் அப்படியே எந்திரிச்சு வருது. பார்த்தா அது ஒரு ஃபிஷ் இருக்குது. இந்த ஃபிஷ்ஷை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஃபிஷ்ஷு தானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. அவங்க மேலாம் தண்ணி பட்டுருது. ஒரு வியடான ஓல்டு மேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. உடனே இவங்க அமைதியாக இருக்காங்க. அடுத்த நிமிஷம் கட்டுறாங்க. இங்கே பைஃபென்ச் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போய் தேட போகிறேன், நான் தான் கிராஜுவேஷனில் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பேர்டு வருது. அந்த பேர்டு வேறு யாரும் இல்லை, ஜியானோட பேர்டு. அந்த பேர்டு இதில் அக்கா நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, உங்களை உடனே அங்கிள் கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த் பிரதர் சொல்ல, நீ என்னோடய அங்கிளுக்கு ஒரு பேர்ட் மட்டும்தான், நீ ஒரு ரைட் போகிற ஒரு வாகனம் தான், நீ என்னை இப்படியெல்லாம் மிரட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்கள பிடிக்க சொல்லிவிட்டு அவங்க ஓடி போயிட்டுறாங்க. அது இங்கே ஜியானையும் ஃபோர்த் பிரதரையும் கட்டுறாங்க. இந்த பாட்டில் இவங்க 2 பேர் தான், ஜியானும் ஃபோர்த் பிரதரும். அவங்க 2 பேர் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவங்க ஒரு ஹேர் கிளிப்பெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு இந்த மாதிரி ஒன்று செஞ்சுதான் அப்படின்னா, உனக்கு நான் எத்தனை கொடுத்துட்டு இது என்னோட செகண்ட் பிரதருக்காக அப்படி சொல்லும்போது பைஃபென்ச் தீஜனை தான் லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன இப்படி சொல்கிற, அவள் சின்ன பிள்ளை, அவளை போய் பெரிய காட்ஸ் எல்லாம் விரும்புவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஜியான் ஃப்யூச்சரை பார்க்குற மாதிரி நம்ம போன சீசன்லேயே பார்த்துருப்போம். இதுலேயே அந்த மாதிரி அவர் சொல்லிட்டுருக்காரு. இவங்க 2 பேர் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்க ஓடி வரும்போது அந்த 9 tail ஃபாக்ஸை ஒரு புயல் மாதிரி இருக்கிறது தூக்கிட்டு போயிடுது. நேராக தூக்கிட்டு போய் டீமன் வேர்ல்டில் விட்டுருது. டீமன் வேர்ல்டில் பார்த்தோன்னா இதுன்னு ஒரு வியடான ஒரு காற்றா இருக்குது, என்னை கொண்டு இங்கே விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைஃபென்ச் கத்துறாங்க அங்கேருந்து, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஆனால் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா 2 பேர் ஷிஃப்ட் மாற்றிட்டு இருக்காங்க. அந்த இடத்த பாதுகாக்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சோன்னே இது என்ன வியடான இடமா இருக்குது, நம்ம போய் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசில் நினச்சிட்டு இருக்கும்போது இந்த டீமனோட பேலஸை கட்டுறாங்க. அந்த இடத்துல 3 கிங்ஸ் இருக்காங்க. ஒரு கிங் லார்ட் நீ, லார்ட் யான், லார்ட் ஷூங்கிறவர் தான் மெயின் கிங்கு. சரியா, அதுதான் அவர் லார்டு. சரிங்களா, அப்போ இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, எல்லோரும் சண்டை போடுறாங்க. மற்றவங்களாம் இருப்பாங்கள்ல, அந்த ஜென்ரல்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க இந்த மாதிரி டீமன்ஸ் எல்லாம் நம்மளை அவங்க காட்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, நம்ம காட்ஸ் கிட்ட போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லும்போது லார்ட் நீயும் லார்ட் யானும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ லார்ட் ஷூ சொல்கிறாரு, நீங்களாம் இப்படி சண்டை போடுறத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம நல்லா இருக்கிறதுக்காக பேசுகிறேன், நாம் அவங்களோட சண்டை போடக்கூடாது அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்க சமயத்தில் நம்மளோட பைஃபென்ச் போய் அங்கே இருக்க ஒரு காவலாளியை ஏமாற்றி அந்த இடத்த போய் பார்க்கலாம் சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க. அந்த இடத்துல ஒரு ஷீல்டு மாதிரி இருக்குது. இவங்க பட்டோடனே அவங்க கீழே விழுந்துட்டுறாங்க. அந்த ஷீல்டு பட்டோடனே 30,000 வருஷமாக நான் இதுக்காக தான் காத்துட்ருந்தேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே இருக்க டீமன் லார்ட் பொண்ணு இருக்குல்ல, அவங்க ரொம்ப
சந்தோஷப்படுறாங்க. ஆனால் தீஜுனுக்கு அங்கே தெரிஞ்சிருக்கு அங்கே ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக அந்த சோல் லாக்கிங் ஸ்டோன் இருக்குல்ல அதை தான் போய் பார்க்குறாரு. ஆனால் அதில் எந்த மாற்றமும் இல்லைன்னொடனே நேராக டீமன் வேர்ல்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. ஆனால் நம்ம பைஃபன்ஸு கீழே வந்துட்டு என்ன இது வித்தியாசமான இடமா இருக்குது, எல்லோரும் போகிறாங்க என்னால் மட்டும் போகக்கூடாதா அப்படி சொல்லிட்டு அவங்க கோவமாக உட்காந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா திடீர்னு பக்கத்தில் உருமுறை சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டைகர் அவங்கள நோக்கி ஓடி வருது. இவங்க பார்த்து பயந்துட்டு ஓடுறாங்க. அது எவ்வளவோ துரத்திட்டு வருது. இவங்களும் அங்கங்கே குதிச்சேன்னா அது கொல்லாம விடாது போல். அப்போ அவங்க குதிச்சுட்டு மேலே இருக்க ஒரு மரத்துக்கு உயரமாக பறக்கலான்னு போகும்போது அவங்க காலில் வந்து ஒரு வேர் சுற்றிக்குது. அவங்களால உயரமாக பறக்க முடியல. அந்த சமயத்தில் அது அப்படியே குதிச்சு அவங்கள பிடிக்கலான்னு எகிரும்போது யாரோ வந்து தாக்கிடுறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தீஜுன். அவர் அப்படியே மேலேருந்து அப்படியே லேண்ட் ஆகுறாரு. ஹீரோயினை அதான் நம்ம இதில் வந்து பைஃபன்ஸ் தான் ஹீரோயினை பார்க்கல, ஹீரோயினுக்கு ஆப்போசிட் பக்கமாக திரும்பியிருக்காரு. ஆனால் இவங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாங்க ஹேர் வயலட் கலர் ட்ரெஸ்ஸு இது தீஜுன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அப்படியே பார்த்துட்டே நின்றுருந்தோன்னே இவங்க ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்தது வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய டீமன் லார்டாக இருக்க லார்ட் ஷூ தான் வந்திருக்காரு. அவர் அவங்களோட படையோடு வந்துட்டு நீங்கள் எதுக்கு இப்படி வந்தீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டுட்டு இருக்கும்போது தீஜுன் வந்துட்டு நம்மளோட பைஃபன்ஸ் வந்துட்டு நான் தான் தப்பு செஞ்சேன், நான் போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக போகும்போது அந்த பேர்டாக இருக்கிறதுக்கு ஒருத்தவங்க வச்சுருந்தாங்கல்ல அவங்க வந்துட்டு இல்லை நம்ம அங்கே போகக்கூடாது, நீங்கள் அங்கே போனீங்கன்னா மாட்டிக்குவோம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடி போயிடுது. இல்லை நான் தீஜுனுக்கு உதவி செய்யணும் போட்டேன். அவருக்கெல்லாம் ஒன்றும் நடக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுது. அப்போ வந்துட்டு இந்த லார்ட் ஷூ வந்துட்டு சொல்கிறாரு நீங்கள் எப்படி எல்லையை மீறி இங்கே வந்திருக்கலாம், உங்கள் இடம் இல்லை இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து அவங்களோட வேலையாட்கள் வந்து சொல்கிறாங்க இல்லை வந்தது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்கன்னு சண்டை போகிறாங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறார் நான் பொண்ணை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நாங்கள் போர் புரிய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது தேர்ட் பிரின்ஸ் வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து இவரை இப்போ விட்டுட்டிங்கன்னா நாம் இப்போ வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்துட்டிங்கன்னா நாம் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்காக தீஜன் வந்து செஞ்சு தருவார், ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்காக செய்வார் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட அந்த பிரச்சனை அங்கே முடிஞ்சிடுது. ஆனால் இந்த பேர்டு இங்கேருந்து கோவமாக தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு பீச் விட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துச்சு. ஆனால் அங்கேருந்து அப்படியே கீழே போட்டுருச்சு. இவங்க கீழே விழுந்துட்டாங்க. கொஞ்சம் மெல்லமாக போட மாட்டியாடா, உனக்கு என் மேலே கோவமாக இருந்தாலும் இப்படியே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்துறதை பார்த்தோன்னே அதான் ஃபோர்த் பிரதரும் ஜியானும் அங்கே பேசிகிட்டே வந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இவங்க என்னம்மா ஆச்சு அப்படின்னா அவன் தான் அப்படி சொல்லி காட்டுறது. நேராக அந்த பேர்டு கீழே வந்துட்டு இந்த மாதிரி பைஃபன்ஸு பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க, துங்கா தீஜுன் தான் காப்பாற்றினாங்க அப்படின்னு. என்னது துங்கா தீஜுனா இப்போ தானடா அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோன்னு இவங்க ரெண்டு பேர் ஷாக்காக நம்மளுடைய பைஃபன்ஸு இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து புக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க, பழைய புக்குங்கெல்லாம் எடுத்து. ஏன்னா இவர் ஏஷியன்ட் லார்ட் தானே அப்படி சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு ரிட்டில் மாதிரி ஒரு வேர்ட் கிடைக்குது, ஒரு போயம்னு வச்சுக்கோங்களேன், ரிட்டில் மாதிரி இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து அவங்களோட ஃபோர்த் பிரதர் இருக்கார்ல அவர்கிட்ட கொடுத்து, அவங்களோட ஃபோர்த் அங்கிள் தான் நம்ம சொல்லணும், ஃபோர்த் அங்கிள் இருக்கார் இல்லையா அவங்ககிட்ட வந்து கொடுத்துட்டு அங்கிள் இது என்னென்னு படித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அங்கிள் என்ன பண்ணுறாருன்னா அவங்கக்கிட்ட ஒரு கிளிப்பை கொடுத்து இது உங்கள் அப்பாட்ட கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க, ஹேர் கிளிப்பு. அவர் வந்து இதில் ஹேர் கிளிப் செய்கிறாருன்னு சொன்னல அவர். அப்போ வந்துட்டு இவங்க வந்து படித்து பார்த்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவர் நம்மளோட துங்கா தீஜனை பற்றி தான் இதில் போட்டிருக்கு. அதில் வந்து யாரையுமே அவர் பாகுபாடு பார்க்க மாட்டார், எல்லாரையுமே சமமாக நேசிப்பார். நம்மளோட டீமன் வேர்ல்டை சேர்ந்தாலும் சரி காட்ஸ் வேர்ல்டாக சேர்ந்தாலும் சரி அவங்க யாரை வேணாலும் அவர் கல்யாணம் பண்ணலாம், அவங்க வந்து அவங்கக்கிட்ட கல்யாணம் பண்ணுறதுக்காக கேட்கலாம் அப்படின்னு போட்டிருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஓ அப்படியா பரவாயில்ல நல்ல மனுஷனாக இருக்கார் அப்படி சொல்லிட்டு நம்மளோட பைஃபன்ஸ் யோசிச்சுட்டே அவங்களோட பெட்ரூம் வந்துடுறாங்க. அப்போ நினச்சி பார்க்குறாங்க நாம் அழகு தான், ஆனால் டீமன் வேர்ல்டில் தான் நிறைய அழகான பொண்ணுங்க இருக்காங்களே, ஏன் இவர் இப்படி நினச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்ருக்காங்க. பொழுது விழிஞ்சோடனே நேராக அவங்களோட ஃபோர்த் அங்கிள் கொடுத்த கிளிப்பை எடுத்துக்கிட்டு நேராக ஜியானை பக்கத்துக்கு போகிறாங்க. ஜியான் கிட்டே போயிட்டு எனக்கு வந்து கிராஜுவேஷன் பண்ணணும், நான் வந்து ஏஷியன்ட் கார்டாக எடுத்திருக்கேன், அதில் வந்து துங்கா தீஜனை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போப்பா நீ படிக்கிறதுக்கு நான் ஏன்ப்பா சொல்லணும் அப்படின்னோடனே நான் வந்து எங்கள் அங்கிள் செஞ்ச கிளிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும். உடனே அவரும் சரின்னு சொல்லிட்டுறாரு. அப்போ வந்து சொல்கிறாரு அவரை பற்றின விஷயங்கள் நிறைய விஷயங்கள் யாருக்குமே தெரியல, அப்படி தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் வெளியே தெரிஞ்ச கொஞ்சம் விஷயங்களை மட்டும் நான் அவனுக்கு சொல்கிறேன். அவர் வந்து ஒரு 5 விஷயத்த சொல்லிட்டு இதெல்லாம் செய்ய மாட்டார், குடிக்க மாட்டார், சண்டை போட மாட்டார், முடிஞ்ச அளவுக்கு எல்லார்ட்டையும் அன்பாக இருக்க தான் பார்ப்பார், அவர் முகத்தில் எந்த ரியாக்ஷனுமே கிடைக்காது. ஆனால் அவர் வந்து கோல்டு ஃபேஸ்ன்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க, அவ்வளோவா யார்கிட்டையுமே பழக மாட்டார். இந்த பிரச்சனைகளாக வந்து இவர் வந்து உலகத்தோட அமைதிக்காக தான் போராடினார். ஆனால் கடைசியில் போயிட்டு அவரே அமைதியாக ஒரு பக்கமாக ஒதுங்கிட்டார், யாரோட பக்கமும் அவர் சாய மாட்டார்.
இந்த மாதிரி ஹெவன்லி பேலஸில் இருக்க ஒரு குறிப்பிட்ட டாய் அப்படின்ற ஒரு குவார்ட்டர்ஸில் தான் அவர் இருக்கார் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அந்த சமயத்தில் அவர் வந்து எப்போ பாரு மூஞ்சி தூக்கி வச்சுட்ருப்பாருன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஃபேனெல்லாம் இல்லைன்னெல்லாம் நீ வந்து மனசில் நினச்சிடாது, அவங்களெல்லாம் பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பையன் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு பைஃபென்ச்சு கேட்டுட்ருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் வந்து டீமன் வேர்ல்டில் இருக்கும்போது அவரை வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து ஒரு நாள் வந்து அவரை செட்யூஸ் பண்ணுறதுக்காக அவர் ரூமில் இருந்துச்சு. ஆனால் அந்த பொண்ணு அவர் வந்து தூக்கிட்டு வந்து வெளியே அமைதியாக போட்டு போயிட்டாரு. அப்புறம் என்ன தூக்கி போட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பைஃபென்ஸு ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், ஆனால் அந்த பொண்ணை போயிடலாமா தினமும் வந்துச்சு. ஏன்னு கேட்டால் அவர் அவ்வளோ அழகாக அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் வெளியே போட்டிருக்காரு, பொறுப்பாக அமைதியாக அன்பாக. அதனால் அந்த பொண்ணு தினமுமே அந்த கையில் இருக்க அந்த ஒரு நிமிஷத்துக்காகவே தினமும் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கு பதில் ஒரு பையனே வந்துட்டான், அவரையும் இழுத்துட்டு வந்து வெளியே விட்டுட்டு போயிட்டாரு. இவ்வளோதான் செஞ்சார். அவர் வேறு எதுவுமே திட்டவே இல்லை, ஒன்றுமே சொல்லலை. அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் டாய் பேலஸ்க்கே வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பையனையும் பிடிக்காது பிள்ளையும் பிடிக்காது, அப்புறம் இவர் யாருக்கு தான் பிடிக்குமா, என்னை தான் பிடிக்கும், என்ன தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பைஃபென்ச்சு கேட்க ஃபர்ராக இருக்கணும், ஷைனிங்காக இருக்கணும், என்ன குரங்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஏம்மா ஃபர்ரு ஷைனிங் என்ன குரங்கு மட்டும்தான் இருக்குதாம்மா, ஏம்மா உனக்கு புலி டைகர்லாம் புலியும் சிங்கம்லாம் தெரியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேமல்ஸ்மா அப்படி நாங்களோட தான் மேமல்ஸு, அப்போ என்னையும் தீஜனுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வால் 9 டைல்ஸுக்கும் வெளியே எடுத்துகிட்டு அப்படியே ஆச்சரியமாக கேட்டுட்ருக்க ஜியான் அப்படியே பார்க்குறாரு. இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே சரியாயிடுறாங்க. அதே வந்து ஹெவன்லி பேலஸை கட்டுறாங்க. அங்கே சிம்மின் வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அதாவது அவங்க பேலஸில் இருக்க அந்த மெயின் ஹால் இருக்குல்ல, அந்த எல்லாரும் பேசுவாங்கள்ல, அந்த ஹாலுக்கு வந்துட்டுருக்காரு. அந்த ஹாலுக்கு வந்தோடனே எல்லோரும் வந்து கேட்குறாங்க, தீஜன் வந்து ஒரு ஃபேரிக்காக கோஸ்ட் லாட்லேயே சண்டை போட்டாராமே, எதிர்த்து போராடுறேன்னு சொன்னாராமே அப்படின்னாலும் கேட்கும்போது சொல்கிறத பார்த்தா உண்மை மாதிரி தான் இருக்குது, யார் சொன்னால் அவங்களுக்கு அப்படின்னா தேர்ட் பிரின்ஸ் சொல்கிறதெல்லாமா நம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அதே சமயத்தில் பைஃபென்ச்சு வந்து ஜியான் கிட்டே கெஞ்சுறாங்க, இந்த மாதிரி நான் போய் எப்படியாவது அவர்கிட்ட வந்து நன்றி கடை செத்தணும், அவர் தான் என்னை காப்பாற்றினாரு அப்படின்னா, சரி நான் உனக்கு அனுப்புகிறேன், உங்கள் 4th அங்கிள்கிட்டையும் நம்ம ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்கும். அவரும் ஓகேன்னு சொல்லிட்டுறாரு. அப்போ அவங்க வந்து அங்கே போகும்போது இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. அப்போ வந்து 4th அங்கிள் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவர் வந்து ரொம்ப கோல்டு ஹார்ட்டடாக இருப்பார், எப்படி இந்த பிள்ளை சமாளிக்கும் அப்படின்னு சொன்னால் அதுதான் விதிப்படி தான் எல்லாம் நடக்குது, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த கிளிப்பை எடுத்து காட்டுறாரு. அதை பார்த்துட்டு 4th அங்கிள்டே இதை நான் எங்கள் அண்ணனுக்காக செஞ்சு கொடுத்தது, இதையும் நீயே எடுத்துக்கிட்டே, ஓல்டு ஃபீனிக்ஸு உனக்கு நீ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாலும் ஒரு கிளிப்பை கூட நீ யூஸே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்திக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹீரோயினை கட்டுறாங்க. நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு சிம்மின் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஜியான் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணிக்க, பாருங்கள் என் ஃபோர்ஹெட்டில் இருக்க பூவை கூட அழைச்சிட்டாங்க, தயவு செஞ்சு என்னை வந்து ஹெவன்லி பேலஸ்க்கு கூட்டிகிட்டு போங்க, நான் வந்து தீஜனுக்கு வந்து நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ ஏம்மா ஏதாவது ஒன்றுனா அப்புறம் நான் தாம்மா மாட்டிக்கிறேன் அப்படின்னு, அப்படிலாம் ஒன்றும் மாட்ட மாட்டீங்க, நான் பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு வாங்க அப்படி சொல்லிட்டோன்னே உடனே இவர் வந்துட்டு சரி நான் யோசிச்சு சொல்கிறேன்னு அப்படி சொல்லிட்டு அழுகுறாங்க. அதை பார்த்தோன்னே சரி நீ வந்துரு அப்படி சொல்கிறாங்க. அவங்களும் கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. ஹெவன்லி பேலஸ்க்கு கூட்டிகிட்டு போனோடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாங்க. அப்புறம் என்ன செய்யணுன்ட்டு இவங்களோட நேமை கூப்பிடும்போது அவங்க வேகமாக ஓடுறாங்க. பார்த்தா அவங்களுக்கு டெய்ல் வந்துருச்சு. உன் டெய்ல் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஓ நான் எக்ஸைட் ஆனால் டெய்ல் வந்துடும் அப்படின்னா நீ வந்துரு போயிடலாம் அப்படின்னு, இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிடுறாங்க. அப்போ இவங்க பக்கத்தில் லைனில் நிற்கும் போது ஹீரோயின் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு கருப்பு கலரில் எடுத்து கணத்துலலாம் பூசிக்குது. அது என்னன்னு கேட்கும்போது அவங்களுக்கும் சேர்த்து பூசி விட்டுருது. இப்போ போய் எல்லோரும் நிற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தங்க சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்களா, அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வரிசையை நிற்க வச்சு இந்த பொண்ணெல்லாம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பலாமா வேணாமான்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அழகாக இருக்கவங்களெல்லாம் அனுப்பிச்சுட்றாங்க. விஷயம் அதுதான். அப்போ பார்க்கும்போது இவங்க முகத்தில் கறி பூசிக்கிறதை பார்க்குறாங்க. ஒரு லைனில் இருக்க பொண்ணுங்கள்லாம் அழகாக இருந்தாங்க, அவங்க எல்லாத்தையுமே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அடுத்த லைனில் தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அவங்க முகத்தில் கறி பூசிருக்காங்க. இவங்களுக்கு தெரிஞ்சு அதை தொட வரும்போது கரெக்டாக தீஜு வந்துட்டாங்கன்னு சொன்னோன்னா அவங்க இவங்களெல்லாம் பார்க்காமலே அங்கேருந்து விட்டுட்டு போயிடுறாங்க. இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க, உள்ளே போயிட்டாங்க. அப்படி உள்ளே போகும்போது அங்கேருந்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எனக்கு இந்த தடவை நல்லா உதவி செஞ்ச, எனக்கு ரொம்ப நன்றி, என் பேர் இதுதான், உன் பேர் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு அவங்க பேரையும் சொல்லிவிட்டு எங்கள் அக்கா இங்கே கொஞ்ச நாள் வேலை செஞ்சா, அதனால் எனக்கு இவங்களை பற்றிலாம் தெரியும் அப்படின்னு அவங்க வந்து இவங்களோட சிஸ்டர், அதனால தான் அவங்க அப்படி ஓவராக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன். என்னது தீஜனுக்கு சிஸ்டர் இருக்காமனா, இல்லைம்மா ஸ்வான் சிஸ்டரு, அவங்க கூட போரில் இருந்தவரோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே காட்டுறாங்க நம்மளோட சிம்மினும் தேர்ட் பிரின்ஸும் வந்து செஸ் விளையாண்டுருக்கும்போது சிம்மின் ரொம்ப நேரமாக அந்த செஸ்ஸோட காயினை வைக்கவே இல்லை. உடனே தேர்ட் பிரின்ஸ் வந்துட்டு தீஜன் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீட்டிங்ஸ் பண்ண போக அவரும் அந்த வச்சுருந்த அந்த
செஸ் காயினை ஒரு இடத்துல வச்சுட்டு உடனே க்ரீட்டிங்ஸ் பண்ணேன். இவர் வந்துட்டு எட்டி பார்த்துட்டு சரி அப்படி சொல்லிட்டு ஒரு காயின் எடுத்து செஸ்ஸை முடிஞ்சிருச்சு நீ தோற்று போயிட்ட அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி என்னை ஏமாற்றிட்டீங்க, இப்போ தீஜன் வந்தாருன்னு சொல்லிங்க அப்படி சொல்கிறாங்க. என்ன பின்ன ஒரு காயின் அரை மணி நேரமாக கையில் வச்சிட்ருக்கா அப்படி சொல்கிறாங்க. உடனே இருந்துட்டு சரி நீங்கள் தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்களே, இப்போ நீங்கள் புதுசாக என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அவரும் யோசிச்சுட்டு தீஜுன் நல்லா குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு வந்துருச்சு அப்படின்னு. என்னது தீஜுன் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காரா அப்படி சொல்லிட்டு சிம்மின் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டு பக்கத்துக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.